அகிலம் மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம். மீண்டும் ஒரு காணொளிப்பதினூடாக சந்தித்திருக்கின்றோம். இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய வெறியாட்டம் முற்று முழுதாக ஒரு இனப்படுகொலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஏற்கனவே பல காணொளிகளில் குறிப்பிட்டோம். எந்த ஒரு இடத்திலும் மக்கள் பாதுகாப்பாக சென்று நிற்க முடியாத அளவுக்கு, அது மருத்துவமனையாக இருக்கலாம், அகதி முகாம்களாக இருக்கலாம், நலன்புரி நிலையங்களாக இருக்கலாம், அனைத்தும் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்குள்ளாகி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்கா மேற்குலகினுடைய பூரண ஆதரவுடன், ஐரோப்பிய நாடுகளினுடைய ஆதரவுடன் இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த இனப்படுகொலைக்கு எதிராக பல்வேறுபட்ட நாடுகளில் பல போராட்டங்கள் நடைபெற்று வந்தாலும் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பாலஸ்தீனர்கள் மீதான இனப்படுகொலையை நிறுத்துமாறு உலகம் முழுவதும் குரல் எழுப்பி வந்தாலும் கூட அவை எவற்றையும் பொருட்படுத்தாமல் செவிசாய்க்காமல் மிகப்பெரிய ஒரு இன அழிப்பை பாலஸ்தீனத்திற்குள் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் காசாவில் இஸ்ரேலிய தாக்குதலில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5087 பாலஸ்தீன பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதாக உத்தியோகபூர்வமாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. 15273 மக்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 182 குழந்தைகள் உட்பட 436 பேர் உயிரிழந்திருப்பதான செய்திகள் உத்தியோகபூர்வமாக வெளியாக இருக்கின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் 436 மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 182 பேர் குழந்தைகள் என்ற விடயமும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக எந்த விதமான ஒரு நீதி, எந்த விதமான ஒரு யுத்த தர்மங்களையும் கடைபிடிக்காமல் இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த வெறியாட்டம் முற்று முழுதாக அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகின் ஆதரவுடன் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் பல்வேறுபட்ட மேற்கத்திய ஊடகங்கள் கூட இஸ்ரேலிய தரப்பில் நடத்தப்படக்கூடிய மனித படுகொலைகள், மனித உரிமை மீறல்கள் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை மூடி மறைக்கும் தன்மையே காணப்படுகின்றது. அதை கடந்து சமூக வலைத்தளங்கள், முகநூல், ட்விட்டர் பதிவுகள் ஊடாக பல்வேறுபட்ட இஸ்ரேலின் உடைய வெறியாட்டம், மனித உரிமை மீறல் விடயங்கள் ஆங்காங்கே வெளியாகி கொண்டுதான் இருக்கின்றன. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றி இருக்கக்கூடிய பாலஸ்தீன பிரதிநிதி குறிப்பாக ஐநாவில் கண்ணீர் விட்டு அழுது தங்களுடைய மக்களுக்கு நடக்கக்கூடிய இன்னல்கள் குறித்தும் படுகொலை குறித்தும் விலாவாரியாக தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக ஹமாஸ் அமைப்பை நீங்கள் தாக்குவதாக இருந்தால் 5 வயது குழந்தை முதல் 3 வயது பிறந்த குழந்தைகளை கூட விட்டு வைக்காத அளவுக்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இவர்களெல்லாம் In 11 days, Israel killed more than 3,000 Palestinians, including 1,000 children, and injured many more, half of them women and children, by airstrikes directly hitting their homes. Israel has not spared a single Palestinian family in Gaza. Those who were not killed are injured. Those who are not injured are displaced. And those had thought found a safe haven in Al Ahli hospital was massacred. Does this make Israel feel more secure now? Does this fulfill the need for unconditional support to Israel? According to the UN, families in Gaza have been bombed by Israel while in their homes or on their way in search for a safe place along damaged roads following an Israeli evacuation order that left hundreds of thousands of people scrambling for safety, but with nowhere safe to go. Israel resorted to unlawful collective punishment as a method of war, intentionally cutting fuel, water, and electricity of Gaza, and blocking the entry of humanitarian aid. Entire residential neighborhoods have been razed to the ground. Homes, schools, UN facilities, health centers, hit by direct and intense Israeli airstrikes. Aid workers have been targeted and killed. Rescue teams are struggling to carry out their missions amid continuous airstrikes, severe shortage of equipment, and limited or with no connection to mobile networks. There's no power, no water, no fuel. Food supplies are running dangerously low. Hospitals, overwhelmed with patients and injured, are running out of medicine. Morgues are overflowing with bodies. Bodies are buried in mass graves. Israel ordered 22 hospitals in Gaza to evacuate
an order that WHO labeled as a death sentence for the sick and injured. This includes newborn babies in incubators. Mr. Chair, 2 million Palestinian people live in Gaza. Half of them are children. But Israel is dropping explosives as no civilian live there and acting like everyone in Gaza deserves to be killed. The mass killing of civilians and the scale of destruction do not at all indicate a so-called collateral damage, but rather indiscriminate attacks against civilians. What is this, if not barbaric and brutal? Whitewashing Israel crimes in advance by proclaiming that Israel is not responsible for the killing of Palestinian civilians is inhumane and irresponsible, and it undermines the most fundamental rules of our international law-based order. Those doing the killings are responsible for it. We call on you to stand against Israel's crimes, to stop the massacres against my people, to stop the epic human suffering, and to ensure respect for international humanitarian law. Mr. Chair, dear colleagues, one thing, only one thing that deserves your unconditional support: justice, not vengeance. Thank you. ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்களா பாடசாலைகள் மற்றும் அனைத்து இடங்களிலும் பள்ளிக்கூடங்கள், வைத்தியசாலைகள், மக்களை எங்கு பாதுகாப்பாக செல்வதற்கு கூறினீர்களோ அந்த இடங்களில் கூட தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஏறக்குறைய இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலில் ஒரு பாலஸ்தீன குடும்பம் கூட உயிருடன் மிஞ்சக்கூடாது என்ற நோக்கத்தில் தாக்குதல் நடத்துவதைப் போல உங்களுடைய தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது உலகத்தினுடைய மனச்சாட்சியை தட்டி பார்க்கவில்லையா என அந்த பெண் மிக உருக்கமாக கேட்டிருக்கின்றார். உண்மையில் பல ஊடகங்கள், ஒரு சில ஊடகங்களை தவிர இந்த பாலஸ்தீன பிரதிநிதியினுடைய உரையை கூட பல ஊடகங்கள் மறைத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் அந்த பெண்மணியினுடைய உரையை நாங்கள் முழுமையாக அங்கு பாலஸ்தீனர்களுக்காக ஐநாவில் ஒலித்திருக்கக்கூடிய இந்த பிரதிநிதியினுடைய குரலை முழுமையாக பதிவு செய்திருக்கின்றோம். அதற்கு இஸ்ரேலின் உடைய பிரதிநிதி ஒருவரும் உரையாற்றும் பொழுது இது பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படவில்லை, முழுக்க முழுக்க ஹமாஸ் படைகளை அழிப்பதற்கான தாக்குதல் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஹமாஸ் படைகளை அழிப்பது என்று சொன்னால் பொதுமக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகள், குழந்தைகள் விளையாடக்கூடிய பூங்காக்கள் மற்றும் மருத்துவமனைகள் இவற்றின் மீது தாக்குதல் நடத்துவதுதான் ஹமாஸ் அமைப்பை அழிப்பதற்கான இஸ்ரேலின் தாக்குதலா? இது ஒரு சாதாரண மக்களுக்கும் தெரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இனப்படுகொலையை தடுக்க வேண்டும் என பல கோரிக்கைகள் உலகம் முழுவதும் எழுந்தாலும் கூட இஸ்ரேல் இந்த காணொலியை நாங்கள் பதிவேற்றும் வரை தன்னுடைய மூர்க்கத்தனமான வான் தாக்குதல்களையும் மக்கள் மத்தியிலான பொதுமக்களை கொள்வதற்கான தாக்குதலையும் நிறுத்தவில்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமான விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் பாலஸ்தீனத்தின் குரலாக ஒலித்திருக்கக்கூடிய அந்த பெண்மணியினுடைய பிரதிநிதியினுடைய முழுமையான காணொலியையும் நாங்கள் உங்களுடைய பார்வைக்காக வழங்கி இருக்கின்றோம்.